உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த 2025 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சனி பகவான் மற்றும் குரு பகவான், அதே போல் ராகுகேது பகவான் பெயர்ச்சி வரும். பெயர்ச்சி வந்தால் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு சொல்லி தனித்தனியாக சொன்னோம். ஆனால் இந்த வீடியோவில் என்னென்னா, இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சியும் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உங்களுக்கு சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த 3 கிரகங்களுடைய செயல்பாடு, அதாவது ராகுகேது பகவான் ஒரு கிரகமாகவும் குரு பகவான் சனி பகவான் என்ற கிரகங்களை 3 கிரகங்களாக இணைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள், மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன விஷயத்தை தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டார். குரு பகவானோ உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அமர்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த ராகு தற்போது 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ தனுசு ராசிக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக என்ன விஷயத்த ஃபஸ்ட்டு கிடைக்க போகுது? முதல் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இனிமேல் பிரபலம் ஆவீங்க. ரொம்ப பெரிய பிரபலங்கள் அல்லது பிரபலங்களை சந்திப்பீங்க. ஒரு மிகப்பெரிய பிரபலம் அப்படிங்கக்கூடிய நபர் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த சந்திப்பு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டு. இதை ஃபஸ்ட்டு பாயிண்டாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது, வேலையை விட்டுட்டு வந்த வேலையில் உயிராக வேலை பார்த்து, உண்மையாக வேலை பார்த்து, மரியாதை இல்லாத நிலையில் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அவர்களுக்கேற்ற ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அமையும். அதான் முதல் விஷயம். இன்னொன்று, வேலையில் இருக்கேன் ஆனால் ஏண்டா இருக்கும்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையில் நிம்மதி கிடைக்கும். இவ்வளவு நாளாக உங்களுடைய மேலதிகாரிகள், உங்களுடன் சார்ந்தவர்கள் அதிகமாக டிஸ்டர்பன்ஸ், அதிக போராட்டம். அதாவது நான் சொன்னால், ஒரு மனுஷனுக்கு ஒரு 50 கிலோ வெயிட்டு தாங்குகிற சக்தி இருக்கும். ஒரு சில மனிதர்களுக்கு ஒரு 80 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு போகிற அளவுக்கு சக்தி இருக்கும். அப்போ 50 கிலோனா 50 கிலோக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்கணும். 80 கிலோனா 80 கிலோ சம்மந்தப்பட்ட விஷயத்தை தாக்க பிடிக்கிற மாதிரி கொடுத்தா தான் சமாளிக்க முடியும். எதுனாலும் பரவாயில்ல, 100 கிலோ தூக்கி வைன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி தான் உங்களுக்கு வேலைகளை கொடுத்து உங்களை ரொம்ப ஒரு லாக் பண்ணாங்க. ஸோ இதில் குறை வேற சொல்லிக்கிடுவாங்க. அவங்க ஒரு வேலையும் பார்க்காம உங்களை குறை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அப்போ உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுத்தன. நைட்டும் பகலும் வேலை பார்த்து போராடி கையில் ஒரு பைசா இல்லைங்க அப்படிங்கிற சூழ்நிலை வந்தது. காசு, துட்டு, பணம், மணி அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருந்தீங்க. ஆனால் இனிமே உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளிலும் நல்ல மாற்றம், சிறப்பான மாற்றம். உங்களால் எல்லா விஷயமும் முடியாதுங்கிற விஷயம் இனிமேல் உங்களால் சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. குரு பகவான், உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவானே உங்களை பார்க்கார். அதே போல் இந்த தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா, இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் டிப்ரெஷன் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த 2025 சனி பயிற்சி ஆன பிறகு மார்ச்சுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ண ஏது பண்ணணும்னு இருந்துச்சு. ஏன்னா சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தனால உங்களை அறியாமல் நிறைய டிப்ரெஷன், நிறைய போராட்டம். இங்கே அதாவது பல பேருக்கு அறிவுரை கூறி பல பேருடைய வாழ்க்கையை மாற்றின உங்களுக்கே சின்ன வாண்டுக கூட அறிவுரை கூறியிருக்கும். நீங்கள் இப்படி பண்ணலாம்ல அக்கா, நீங்கள் இப்படி பண்ணலாம்ல, இது கொஞ்சம் நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்கக்கா. அந்த ஐடியாலாம் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. இப்போ அவங்க ஒரு ஸ்டெப்பு போனே உங்களுக்கு
ஐடியா கொடுக்கறது தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்தானத்தில் அதை ஏற்றுக்கலாம். ஆனால் இருந்தாலும் அதை கொடுக்குற விதம் முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விஷயங்கள்லாம் கொடுத்து கஷ்டப்படுத்துனாங்க. அதேபோல் நம்மளுடைய தனுசு ராசி பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மாமியார் மாமனார் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. எனக்கு என் பிரச்சனையே என் மாமனார் தான், என் மாமியார் தான் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அது காரணம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது அமர்ந்தார். அப்போ கேது அங்கே அமர்ந்துட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உறவை வந்து எம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் நடந்திருக்கும். அந்த நிலையில் மாற்றி நடக்கக்கூடிய வாய்ப்பு இனிமேல் இருக்க போகுது. நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் அந்த வீட்டில் பொறுமையாக இருந்தீங்கன்னா அது இறைவன் அருள் தான். உண்மையிலேயே அது நம்முடைய தனுசு ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அதாவது தன்னுடைய கணவன் மனைவி உறவுகளில் அவங்களுடைய தாயார் உறவுகள் மூலமாக பல அழுத்தங்களை சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பெண்களுக்கு அதிகமான தாக்கம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத உணரும். இனிமே அவங்க குடும்பத்திலேருந்து உங்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பாங்க. உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படும், ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும். இப்போ என்னோடய மாமியார் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னோடய கணவர் வீட்டில் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, ஸோ எனக்கான ஒரு மரியாதை கொடுக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் சாதகமாக இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை 3ஆம் இடத்தை ராகு அமர்ந்தாலும் அந்த இடத்த குரு தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்குறது 9ஆம் பார்வைன்னு சொல்லுவோம், குருவோட பார்வை. ஸோ குரு பார்வை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும். உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகள்லையும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நீங்கள் எடுக்கிற ஸ்டெப் எல்லாமே வெற்றிக்கான பாதையாகவே இருக்கும் போல் தோல்விக்கான பாதையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இங்கே மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் திருமணம் நடக்கும், இளைய சகோதர சகோதரிகளுக்கும் திருமணம் நடக்கும். உங்களுக்கு திருமணத்துக்காக காத்திருக்கீங்க, திருமணம் முடியலை அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு திருமண பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. சகல சந்தோஷங்களும் தன்னுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான நல்ல விதமான ஆசைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பயன்படுத்திக்கோங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருக்கலாம். நேயர்களே, தற்போது வரை சனி பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவான், மங்களகரமான குரு பகவான் இவர்களுடைய செயல்பாடுகள் இந்த 2025 மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டுக்கிட்டே வரணும். ஸோ நீங்கள் ஒரு அன்பான முறையில், ஒரு உண்மையிலேயே உணர்வுபூர்வமான முறையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஏதாவது நல்ல விஷயங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரும். அதற்கு உங்களுடைய ஆதரவு உறுதியாக நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வீடியோ பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கு சொல்வது என்னென்னா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்மளுடைய ஆன்மீக சேனலை எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உறவில், உங்களுடைய நண்பர்களில், உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் உடன் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையை உருவாக்கினால், நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறேன்னு உங்கள் மனசுக்கு தோணினால், உறுதியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். தற்போது வரை சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களான இவர்களுடைய செயல்பாடு அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் 20% செயல்படுத்தும் என்பது உண்மை. இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிவிடுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்லைன் கன்சல்ட்டிங் உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாதகம் சொல்லப்படும். அதை தவிர்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஒன்று நான் ஜாதகம் பார்த்துக்கிருப்பேன், இல்லாட்டி இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி வீடியோ பேசிக்கிருப்பேன். ஸோ இந்த சூழ்நிலையில் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஃபோன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக எஸ்எம்எஸ் செஞ்சுருங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்கிறோம். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் எண்ணமும் இருக்கிறதோ
உறுதியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிடம் எப்படி கற்றுக்கொள்வது, ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு எத்தனை மணிக்கு சொல்லிக் கொடுப்போம், அந்த ஜோதிட வகுப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். விருப்பப்படும் நபர்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.